அனைவருக்கும் வணக்கம். இவரு தாங்க மதுராந்தகம் ரிக்ஷா பாக்கியராஜ். இவருடைய தொழில் ரோடு ஓரங்களில் இருக்கும் கடைகளுக்கு சரக்குகளை கொண்டு போய் இறக்குவது. இந்த தொழிலில் இருக்கிற இவருடைய மனைவி கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்து விட்டதாகவும் அவர்களை பார்த்து கொள்வதற்கு ஆள் இல்லை என்றும் இந்த பழுதடைந்த ரிக்ஷாவில் சவாரிகள் நிறைய கிடைக்கவில்லை, இதனால் எனக்கு வருமானம் போதவில்லை என்றும், இந்த வருமானம் பெருக வேண்டும் என்றால் இந்த ரிக்ஷாவை சீரமைத்து கொடுத்தால் எனக்கு கூடுதல் வருமானம் வரும், இந்த வருமானத்தை வைத்து என்னுடைய பிழைப்பை நான் பார்த்துக் கொள்வேன் என்று நமது எஸ்சிஆர்டி அறக்கட்டளைக்கு கோரிக்கை விடுகிறார். இந்த கோரிக்கையை ஏற்ற எஸ்சிஆர்டி நமது அருகில் உள்ள சென்னை மற்ற பகுதிகளில் இருக்கும் தொண்டு நிறுவனங்களுக்கு கோரிக்கை விடுத்திருந்தது. இந்நிலையில் சென்னையை சேர்ந்த காமதேனு சாரிட்டிஸ் அவர்கள் நம்மளுடைய கோரிக்கையை ஏற்று இவருக்கு உடனே இவருடைய வாழ்வாதாரத்துக்கு வழி செய்ய இந்த ரிக்ஷாவை சரி செய்து கொடுக்கலாம் என ஒப்புக்கொண்டிருந்தனர். அந்நிலையில் இவருக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து இந்த ரிக்ஷாவை பழுது பார்த்து இதற்கு பெயிண்டிங் செய்து புது பொருட்கள் மாற்றியவுடன் இந்த 3 சக்கர வாகனத்தை அவர் மிதிக்க வைத்து சரியாக உள்ளதா என்று சரிபார்த்து அதன் பிறகு பெயிண்டிங் செய்து இவருக்கு இன்று செவ்வாய்க்கிழமை 9/12/2025 அன்று பாக்கியராஜ் அவர்களிடத்தில் அவருடைய ரிக்ஷாவை ஒப்படைப்பதாக திட்டமிட்டு இன்று நமது காமதேனு சாரிட்டிஸ் நிர்வாகிகள் திருவாளர் அன்பிற்குரிய சங்கரகிருஷ்ணன் ஐயா அவர்களும் திரு சங்கர் ஐயா அவர்களும் மற்றும் அவர்களுடைய குழுவினர்கள் அனைவரும் வந்து இன்று நேரில் திரு பாக்கியராஜ் அவர்களுடைய ரிக்ஷாவை பாக்கியராஜுக்கு நேரடியாக ஒப்படைத்தனர். இந்த விழாவில் ஒருங்கிணைத்த நமது எஸ்சிஆர்டி அறக்கட்டளை மற்றும் விடியல நோக்கி அறக்கட்டளை நண்பர் மற்றும் பிரைட்வே இந்தியா அறக்கட்டளை நண்பர்களும் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சி இறுதியில் காமதேனு சாரிட்டிஸிற்கு நமது ரிக்ஷாக்கு உரிமையாளர் அவர்கள் நன்றி செலுத்தினார் என்பதை இந்த தருணத்தில் சொல்லிக்கொள்வதில் நாம் பெரு மகிழ்ச்சி அடைகிறோம். எனவே இது போன்று வாழ்வாதாரத்திற்கு வழியில்லாத பலருக்கும் உதவிட செய்வோம் என்று கோரிக்கை ஏற்று வாய்ப்பு கொடுத்த நமது காமதேனு சாரிட்டிஸுக்கு நமது எஸ்சிஆர்டி அறக்கட்டளை மூலமாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.